பிரியமான என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஆலோசனை பகுதியாக ஒரு வாலிபன் வேன் ஓட்டுறான். அந்த வாலிபன் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன். அவன் என்ன பண்ணுறான், ரட்சிக்கப்பட்ட புதுசுலேருந்து அவன் வேனில் ஏறுற எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடலை தான் அவன் போடுவான் வேனில். அப்படி எல்லா சூழ்நிலையும் அவன் என்ன பண்ணுவான், யார் இந்து யாருனாலும் முஸ்லீம் யார் யாருனாலும் அவன் என்ன பண்ணுறான், ஏசப்பா பாட்டு தான் போட்டு கேட்டு வருவான். அப்படி கேட்டு வரும்போது அந்த வேனில் வர சில வாலிப தம்பிகளுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் சொல்லுவான். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வாலிப பிள்ளைகள் குடியிலேருந்து விடுதலை, அப்புறம் பாவ காரியங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற ஆரம்பித்தாங்க. மாறி சில வருடங்கள்லேயே அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில அப்படியே ஊழியங்களை செய்து ஒரு ஊழியக்காராக மாறிட்டாங்களாம். மாறினோடனே அவங்க பகுதியில் அவங்க ஊழியம் செய்கிறாங்களாம். அப்போது அந்த வேனில் மாத்திரம் அந்த சகோதரர் அந்த பாட்டு போட்டு அதன் மூலயமா இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த சகோதரர்லாம் சொல்லேன்னா அவர்கள் இன்றைக்கு அவங்க பாவ வழிக்கு விட்டுருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நாம் கூட இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்களாம் நினைப்போம்னா, நாம் போகிற வண்டியில் ஏசப்பா பாட்டு போடுறோமா, நாம் இருக்கிற இடத்துல ஏசப்பா பற்றி அனைவரும் சொல்கிறோமா? அந்த வாலிபன் பார்த்தீங்கன்னா வேண்டிய ஏசப்பா பாட்டு போட்டான். அது மாத்திரம் இயேசு கிறிஸ்துடைய அன்பை, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவித்தான். அதன் மூலிமா அந்த வாலிப பிள்ளைகள் மனம் மாறுங்க பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு கூட நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனிமேல் ஆண்டோட ஊழியத்தை எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, யாரெல்லாம் என் கையில் என் கண்ணீர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுவேன். அதன் மூலிமா இயேசப்பா அவங்க ரட்சிப்பார். அதன் மூலிமா அவங்க என்ன பண்ணால் அநேக ஊழியங்களை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நானும் ஊழியம் செய்வேன். என் பகுதியில் நான் பைக்கில் ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறாங்களா, அந்த லிஃப்ட்டு கேட்டு போகும்போது அந்த பைக்கில் நான் இயேசப்பா சொல்லுவேன். என் கூட எங்கன்னா வராங்களா, நடந்து வராங்களா, வாக்கிங் வராங்களா, அங்கே நான் இயேசப்பா பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரை